ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्श्री यतिराजाय विवेकानन्दशूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1. இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான சங்கல்பம் எடுத்துக்குவாங்க. ஒரு ஆண்டின் முதல் தினம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு வருடம் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க தினமும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். இன்னும் சில பேர் காலையில் டெய்லி நான் படிப்பேன். இன்னும் சில பேர் அப்பா அம்மா பேச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் கடைப்பிடிப்பேன், அப்பா அம்மா பேச்சு நான் கேட்பேன் அப்படின்னு ஏதோ ஒன்று. இன்னும் சில பேர் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த டார்கெட் நாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சில பேர். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. நாம் கூட ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த உறுதிமொழி எப்படி இருக்கணும்? இது தேர்தல் நேரம். அடுத்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது அரசாங்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க எல்லாரும். பதவி பிரமாணம் அப்படின்னா பதவி மக்கள் தொண்டு செய்வதற்காக, நாட்டின் வளத்தை பெருக்குவதற்காக ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி நாமும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அது என்ன உறுதிமொழி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்கிற ஒரு கதை. கேரளம், இன்றைக்கி நம்ம கேரளம் அப்படின்னா கேரளாங்கிறது கேரளம் அப்படின்னு மாற்றப்பட்டு இருக்கிறது. இங்கிலீஷ்காரன் என்ன செஞ்சால் அவனுக்கு எது உச்சரிக்க முடியாதோ, சரியாக உச்சரிக்க வராதோ அது அவன் பாணியில் மாற்றி அப்படியே தஞ்சாவூர் அப்படிங்கிற எவ்வளோ அருமையான பெயர், டாஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அதே மாதிரி வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஆக்கிரமிப்பாளர்களின் பெயர்களையே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கேரளம் அப்படின்னா அவ்வளோ அருமையான ஒரு பூமி அது. அந்த கேரளாவில் ஒரு சிற்றரசர் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். அரசர் நல்ல ஆட்சி செய்தார். நிறைய நாட்டின் வளத்தை பெருக்கினார், எல்லைகளை விரிவாக்கினார், மக்களுக்கு நல்லது செஞ்சார். எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது. ஒரு நல்லாட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு உதாரண புருஷராக அவர் இருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக விளக்கின் அடியில் இருளை போல் அந்த 3 மகன்களும் 3 இளவரசர்கள் 3 பேருமே தற்குறிங்களாக இருந்தாங்க. ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாமலே இருந்தாங்க. எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. வேடிக்கை, கேளிக்கை, அப்புறம் ஊர் சுற்றுறது, இதுதான். அந்த காலத்தில் மொபைல் இல்லை, ஆனாலும் பைக்கும் இல்லை, ஆனாலும் அவங்க அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. உண்டு உறங்கி திரியும் 2 கால் மாடு போல அப்படியே இருந்தாங்க. அரசருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளோ ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறோம், ஆனால் நம்ம பசங்க இப்படி இருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். இருக்காதா பின்ன? ரொம்ப வருத்தப்படுறார். இவங்களை மாற்ற முடியாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான இணக்கம் இல்லாமல் இருக்காங்க. அதனால் குடும்பத்திலையும் தொந்தரவு, நாட்டிலையும் தொந்தரவு. மக்கள் எல்லோரும், அமைச்சர்கள், மக்கள் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ராஜாவுக்கு பிறகு இவங்க வந்தால் என்ன செய்ய போகிறாங்க? ஒரு நல்ல அரசருக்கு பிறகு அடுத்தவர் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல அரசருடைய கடமை இளவரசனை தயார் பண்ணணும். அப்படின்னு தான் தயார் செய்ய முடியவில்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறார். இந்த வருத்தத்திலே அவருக்கு நோய் விடுகிறது. நோய் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, படுத்த படுக்கையாக போயிடுறார். என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளாக தான் செத்துற போகிறோன்னு தெரியும் ராஜாவுக்கு. அதுக்கு முன்னாடி யாரை இளவரசர்களை யாரை அரசனாக்குவது, இந்த 3 பேரை எப்படி ஒற்றுமை ஆக்குவது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவர் முன்னாடி இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு துறவி வருகிறார். அங்கே அவர் எல்லாத்தையும் பார்க்குறார். பார்த்த பிறகு அவர் சொல்கிறார், ராஜா, உன்னுடைய பசங்கள்லாம் அவங்க அடிக்கிற லூட்டியெல்லாம் தாங்க முடியல. நல்ல பசங்க தான், உன் பையன் இல்லையா, நல்ல பசங்க தான். ஆனால் அவர்களுக்குள் ஒரு இணக்கம் இல்லை, அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்க இதிலேயே
அப்படியே திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுப்பு இல்லாமல், பெரிய புரிதல் இல்லாமல், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து சாதாரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொறுப்பை உணர்த்த வேண்டும். அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் ரெஸ்பான்சிபிள் ரூலராக மாற முடியும். அதனால் அவங்களுக்கு வந்து நாம் ஒன்று செய்யணும். அப்படி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு வந்து அவங்களுடைய பொறுப்பு புரிய வேண்டும். தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது புரியும் அப்போ தான் அப்படிங்கிறார். ராஜா சொல்கிறார் என்ன செய்யணும் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து உங்களுடைய சொத்துக்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க. ஆனால் பட்டத்து யானைகள் வரும்போது, பட்டத்து யானைகள் வந்து 17 இருக்குது. ஒரு பெரிய யானை இருக்கும், அதுக்கு பக்கபலமாக இன்னொரு 16 யானைகள் இருந்தன. ஒரு யானை பெரிய யானை ஒன்று நல்ல பெருசாக இருக்கும். கேரளாவில் கேசவன் ஒரு யானை இருந்தது. பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரமாக இருக்கும். இப்போ இந்த நம்ம ஹாலில் வந்தாங்கன்னா அங்கே மேலே இடிக்கும். ஆனால் எங்கே போனாலும் சரி கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை அதுதான் சுமந்து செல்லும். கிட்டத்தட்ட 80 வருஷம் இருந்தது அது. யானைக்கு வந்து அது மறைந்த பிறகு ஒரு பெரிய சிலையே வச்சுருக்காங்க கோயிலில். அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய சிலை. மற்ற யானைகள்லாம் வரும்போது அதுக்கு மாலையிட்டு அதுக்கு வந்து வணங்கி விட்டு தான் மற்ற யானைகளே போகும். அந்த மாதிரி பெரிய ஒரு யானை. அதே மாதிரி ஒரு யானை இருக்கும், பக்கத்தில் 16 யானைகள் இருக்கும். 17 யானைகள் மொத்தம். அந்த 17 யானைகளை வந்து சரியாக இவர்கள் பிரித்து கொண்டால் இவங்களுக்கு தான் ராஜ்யம். அப்படி இல்லைன்னா இந்த 3 பேருக்குமே ராஜ்யம் கிடையாது அப்படின்னு ஒரு சாசனம் எழுதி வைத்துவிட்டு அரசர் மறைந்து விடுகிறார். யானையை வெட்டக்கூடாது, உயிரோடு இருக்கணும். எல்லா யானையும் உயிரோடு சரிசமமாக பிரிச்சுக்கணும். சரிசமம்னா அரசர் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார். இந்த ரேஷியோவில், இந்த விகிதத்தில் யானையை பிரிச்சுக்கணும். அது என்ன விகிதம்? மொத்தம் எத்தனை யானை இருக்குது? 17 இருக்குது. அதில் பெரிய இளவரசனுக்கு இருக்கும் யானைகளில் 2 பங்கு அவருக்கு. அடுத்தவனுக்கு இருக்கும் யானைகளில் 3 பங்கு இவனுக்கு, ரெண்டாவதுக்கு. மூன்றாவது இருக்கும் யானைகளில் 9 பங்கு அவனுக்கு. அப்படின்னா 17 டிவைடட் பை 2, 17 டிவைடட் பை 3, 17 வகுத்தல் 9 எவ்வளோ வரும்? 17 பிரித்தாலே எவ்வளோ வரும்? 17 2ஆக பிரித்தா எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? பாதி. யானையை வெட்டக்கூடாது, யானையை பிரிக்கக்கூடாது. என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. 8 யானை வாங்க முடியுமா? 8 யானையை வச்சுக்க முடியாது. அதே மாதிரி 5.5 யானை வருது. அரசர் சொல்லியிருக்காரு யானையை கொண்டுடக்கூடாது, யானையை பிரிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது குழப்பிக்கிறாங்க எல்லாருமே. என்னாச்சு, ஏன் இப்படி இருந்தது, எப்படி பிரிக்கலாம்? எல்லா கணித நிபுணர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இந்த சூத்திரத்தை எப்படி நாம் சரியாக புரிந்து கொள்வது, இதன்படி எப்படி நாம் பிரிச்சுக்கிறது? இப்படி பிரித்தாதான் ராஜ்யம். யானையை வெட்டக்கூடாது, ஆனால் அந்த விகிதத்தின்படி யானையை பிரிச்சுக்கணும். என்ன பண்ணுறது? இவர் கேட்குறாங்க, அவரை கேட்குறாங்க. உடனே வந்து அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இதுக்கான தீர்வை கொடுத்தா 1,00,000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் யாருமே அந்த கணக்கு, அந்த தீர்வு கிடைக்கவே மாட்டேன் என்கிறது. இப்படியே போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த 3 பேர் தங்களுக்குள் அடித்து கொண்ட அந்த 3 இளவரசர்களும் ஒத்துமை ஆயிடுறாங்க. ஒத்துமை ஆகிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்பா வந்து இப்படி எழுதியிருக்காருன்னா அவர் பெரிய மேதாவி, அவருக்கு சொன்னவரும் ஒரு பெரிய ஒரு துறவி, அவரும் மேதாவி. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருந்து நாட்டை பரிபாலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இப்போ பிரிஞ்சு இருக்கிறது நம்மை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் அவங்க இப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் விஷயத்தை போய் பார்க்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அரசாளும் உரிமை கிடைக்கவே இல்லை. ஏன்? பட்டத்து யானைகளை சரியாக பிரித்து கொண்டால்தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க, ஜோசியரை பார்க்குறாங்க, பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. யாருமே ஒன்றும் உதவி செய்ய முடியல. கடைசியில் இவங்க ஒற்றுமையை அடைந்து நாம் வந்து நல்லா இருக்கணும், நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அது என்னன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அப்படின்னு வச்சுக்குவோம்.
எல்லாரையும் கூப்பிட்றாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, 17 யானைகள் இருக்குது. இதை நாங்கள் பிரிச்சுக்கணும். இந்த ரேஷியோவில் முதல் பையனுக்கு இருக்கும் யானைகள் 2 பங்கு, ரெண்டாவது இருக்கும் யானைகளில் 3 பங்கு, இருக்கும் யானைகள் 9 பங்கு, இப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்கு தெரியல அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. 17 யானைகள் அப்படி வரிசையாக நிற்கிது. ஜனங்கள் எல்லாம் அப்படி நிற்கிறாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு. யாருக்குமே ஒன்றும் செய்ய முடியல. அந்த சமயத்தில் கேரளா தேசம் இல்லையா, யானைகள் அதிகமாக இருக்கும். சர்வசாதாரணமாக வீட்டுக்கெல்லாம் யானை வரும். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீட்டுக்கு கதவை தட்டுது ஒரு யானை வந்து தட்டுது. கதவை தட்டணுன்னு அந்த அம்மா வந்து அப்படியே நிறைய வாழைப்பழம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே வாயில் வைக்கிது. அது அந்த அளவுக்கு இன்றைக்கும் இருக்குது கேரளாவில். அந்த காலத்தில் யானைகள் இன்னும் அதிகமாக இருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் இன்னொரு முனிவர் வர்றார். அந்த முனிவர் எப்படி வர்றாருன்னா யானையில் வர்றார். அவர் அப்படி யானை மேலே வர்றார். வந்தோடனே இங்கே நிறைய யானைகள் நிற்குது, மக்களும் நிற்கிறாங்க. 3 இளவரசர்கள் ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க 17 யானை இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இப்படியே பார்க்குறார். 17 யானைகளையும் பார்க்குறார், 3 இளவரசர்களையும் பார்க்கிறார், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் பார்க்கிறார், தன்னுடைய யானையும் பார்க்கிறார். உடனே பார்க்குறார், இது என்ன சாதாரணமான ஒரு கணக்கு தானே, இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய தந்தையாரும் அந்த துறவியும் சேர்ந்து இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சாமி புரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போது அவர் சொல்லார், 17 யானை நிற்கிதுங்க. இவர்கிட்ட ஒரு யானை இருக்குது. இந்த யானை பட்டத்து யானையை விட பெருசாக இருக்குது. கஜராஜா அங்கே போ அப்படிங்கிறார். கிடுகிடுன்னு அந்த யானை அங்கே போகுது. எத்தனை யானைங்க ஆயிடுச்சு இப்போ? 18 யானை. கணக்கு என்னப்பா? முதல் இளவரசன் உனக்கு என்ன உரிமை அப்படிங்கிற. இருக்கும் யானைகளில் 2 பங்கு. இப்போ எவ்வளோ? 18 டிவைடட் பை 2 9. அடுத்தவங்கிட்ட உனக்கு என்னப்பா கணக்கு? இருக்கும் யானைகளில் 3 பங்கு டிவைடட் பை 3 எவ்வளோ வருது? 6. இப்போ எவ்வளோ ஆச்சு? 9 அப்புறம் 6. கடைசி இருக்கும் யானைகளில் டிவைடட் பை 9. 18 டிவைடட் பை 9 எவ்வளோ வரும்? 2. எவ்வளோ வந்துச்சு இப்போ? 9 6 2. கூட்டி பாரு, 17 வந்துச்சா? கஜராஜா நம்ம போகலாமா அப்படின்னு சொன்னோடனே அந்த யானையில் ஏறி அப்படி போயிட்டார் அவர். வேதாந்தத்தில் இந்த கதையை ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. என்னென்னா, உனக்கு என்னதான் இருந்தாலும் ஒன்று இல்லை என்றால் எதுவுமே இல்லாதவனாக நீ இருக்கிறாய். உனக்கு எல்லாமே இருக்கலாம். உடல் இருக்கலாம், உள்ளம் இருக்கலாம், உள்ளம்னா மனசு இருக்கலாம், உயிர் கூட இருக்கலாம். ஆனால் அந்த உயிரில் உயிர் ஓட்டம் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, அந்த உடலில் சுறுசுறுப்பு இருக்கா, ஆரோக்கியம் இருக்கா, அது உனக்கும் பிறருக்கும் பயன்படுகிறதா, அந்த உள்ளத்தில் ஆனந்தம் இருக்கிறதா, அந்த உள்ளத்தில் அன்பு இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 17 யானைகள் இருந்தும் அந்த இளவரசர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்ததா? இல்லை. ஏன்னா இந்த 18வது யானை அங்கு வரவில்லை. அது என்ன 18வது யானை? சபரிமலை போனவங்களுக்கு தெரியும். எத்தனை படி இருக்குது? பகவத்கீதையில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குது? 18. 18 என்பது இறைவனை குறிப்பது. இறைவன் எப்படி இருக்காருன்னா, இறைவனுடைய எது பார்த்தோம் அப்படின்னா 18 படிகள், 18 அத்தியாயங்கள், எல்லாமே 18 புராணங்கள், எல்லாமே 18 இருக்கும். ஏனென்றால் இறைவனுடைய அம்சமாக இறைவனுடைய அந்த தத்துவம் என்பது 18வதாக வருகிறது. எல்லாமே இருக்கலாம், ஆனால் அது இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. அது இருந்து விட்டதென்றால் எது இல்லைனாலும் பரவாயில்ல, அது இருந்தாலே போதும். அப்படி ஒரு அருமையான ஒரு தத்துவம். இந்த ஒரு கதையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம். தனி மனித வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, பட்டினத்தார் ஒரு அருமையான பாடல் பாடுவார். என்னென்னா, அவர் பூஜை செய்கிறாராம். பூஜை செய்யும் போது எப்படி இருக்குது? நமக்கு 5 புலன்கள் இருக்குது. கண், காது, மூக்கு, வாய், உடம்பு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குது? பூஜை செய்யும் போது எப்படி இருக்கணும்?
பூஜை செய்யும்போது எல்லாமே ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லாமே ஒரு நோக்கில் இருக்க வேண்டும். ஆனால் பட்டினத்தார் பாடுறாரு என்னென்னா, கையொன்று செய்ய, என்னோட கை ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குது, விழி ஒன்று நாட, கருத்தொன்று எண்ண, பொய் ஒன்று வஞ்சகனா ஒன்று பேச, புலால் கமலும் மெய்யொன்று சார, செவி ஒன்று கேட்க, விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு ஏற்பாய் வினை தீர்த்தவனே அப்படின்னு சிவபெருமான்கிட்ட பேசுகிறார். நான் பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, பூஜை பண்ணும்போது நம்ம எல்லாம் சில வாத்தியார்கள் இப்படி தான் இருக்காங்க, பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லிக்கிட்டே மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? பட்டினத்தார் நம்முடைய பிரச்சனையை அவர் எடுத்துக்கொண்டு அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறாரு? கை ஒன்று செய்ய, கையெல்லாம் என்னென்னமோ பூஜைக்கான வேலை செய்யுது, ஆனால் கண் யார் வர்றாங்க யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. வாய் என்ன செய்யுது? வாய் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது. காது என்ன செய்யுது? காது எங்கேயோ ஏதோ ஒரு பாட்டு கேட்குது, அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது இதே மாதிரி போயிட்டுருக்குது. உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு எதையாவது கொஞ்சம் ஓய்வெடுத்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரியே எல்லாமே இருக்குது. அதாவது 5 புலன்களும் 5 விதமாக தனித்தனியாக செயல்படுவதை பட்டினத்தார் பாடுவார். அதே மாதிரி தான் மனிதன் ஒரு பெரிய காரியம் எதையுமே செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க. அது வேண்டி இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், மண் மூக் ஆக்கரோ, உன்னுடைய மனதில் நினைப்பதையும் வாயால் பேசுவதையும் ஒன்றாக்கு அப்படின்னு சொல்வார். என்ன அப்படின்னா, நமக்கு கதையில் வரக்கூடிய அந்த 3 இளவரசர்கள் போன்று உடல், உள்ளம், உயிர், இந்த 3மே 3 விதமாக செயல்படுகிறது, தனித்தனியாக செயல்படுது. அதில் ஒரு இணக்கம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அதனால் என்ன ஆகுது? மனிதன் என்ன ஆகிறதுன்னா, அவன் ஆனந்த வடிவானவன், ஆனந்தமே ஸ்வரூபானவன். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்? ராஜ்யம் ஆள்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதற்கான தகுதி இல்லாத காரணத்தால் மனிதன் என்ன செய்கிறான்? ஆனந்தமே வடிவானவன் சாதாரண விஷயங்களில் சிக்கி தவிக்கிறான். உண்டு உடித்து திரிகின்றேன் 2 கால் மாடு போலே அப்படின்னு தாய்மானவர் பாடுவார். அது மாதிரி உடல் சுகமே பிரதானம், 4 பேர் பாராட்டிட்டால் அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு இருக்குது. அந்த நிலையிலிருந்து வெளியில் வரணும். அதுக்காக சம்பாதிக்க வேணாம் அப்படி இப்படின்லாம் அது மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒன்று சொல்வார், ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், மனிதன் எல்லாருக்கும் அவனுக்கென்று தனி சக்தியெல்லாம் கிடையாது. பிறர் வழங்கக்கூடிய சக்தியில் தான் அவன் இருக்கான், அல்லது இறைவன் இயற்கை வழங்கக்கூடிய சக்தியில் தான் அவன் இருக்கிறான். அந்த எல்லாருமே பூஜ்யங்கள், எல்லாருமே ஜீரோஸ், வரிசை பூஜ்யமாக இருக்குது. அந்த பூஜ்யங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி போக வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்றால் முதலில் வாழ்க்கையில் 1 என்ற இறைவன், அதை சார்ந்து நீ இருக்க வேண்டும். இலக்கம் 1, நம்பர் போட்டு பாருங்கள், இப்படி 1. நம்ம எல்லாருமே பூஜ்யங்கள். நம்முடைய அறிவு ஒரு பூஜ்யம், நம்முடைய மனசு ஒரு பூஜ்யம், நம்முடைய படிப்பு ஒரு பூஜ்யம், எல்லாமே ஒரு பூஜ்யம். அப்படின்னா அந்த பூஜ்யங்கள் தனியாக இருந்தால் எந்த விதமான மதிப்பும் இருக்காது. ஆனால் அது இறைவனை சார்ந்து இருக்கும் போது, உயர்ந்த சக்தியை சார்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும் என்றால், 1 பூஜ்யம் போடுங்க, என்ன மதிப்பு? 10. இன்னொரு பூஜ்யம் போடுங்க, 100. அப்புறம் 1000. அப்படியே போகுது. இந்த பூஜ்யம் தூரத்தில் இருந்தால் கூட ஒன்றோட தொடர்பில் இருந்தால் என்ன ஆகும்? 6. 5 பூஜ்யம் இருந்தால் எவ்வளவு? 1,00,000. அப்புறம் 10,00,000. கடைசியில் பூஜ்யம் இருந்தாலும் அது ஒன்றோடு இணைந்திருக்கும் போது ஒன்றுக்கும் மகிமை கூடுகிறது, அந்த கடைசியில் இருக்கக்கூடிய பூஜ்யத்திற்கும் பெருமை சேர்கிறது. எல்லாருமே பூஜ்யம்தான், ஆனால் எதோடு சார்ந்து இருக்கிறோம்? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் எப்போவுமே அந்த இறை தொடர்போடு நாம் இருக்கணும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்போதும் பார்த்தோம் அப்படின்னா, என்றைக்குமே, இன்னைக்கு கூட படிச்சுட்டு இருந்தேன், அவர் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் தூங்குவாராம் ஒரு நாளைக்கு. 15 நிமிஷம் தூங்கினா அதுக்குள்ளே ஏஞ்சிருவாராம். அவ்வளோ இது. ஏன்னா
மற்றவர்களை விழிப்புணர்வு ஊட்ட வந்தவர் உறங்க முடியுமா? அப்படி இருப்பாராம். அவ்வளோ அலர்ட்டாக விழிப்போடு இருப்பாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை மறவாதே, இறைவனோட பேசு, இறைவனோட கலந்து ஆலோசி. ஒரு நாளைக்கு நம்மெல்லாம் நினைக்கிறோம் இறைவனை பேசு அப்படின்னா என்னது, என்னமோ அப்ஸ்ட்ராக்டாக இருக்கே, புரியாத புதிராக இருக்கே அப்படி. இப்போ நேராக கோயிலில் போய் அந்த படத்துக்கு முன்னாடி ஸ்ரீராமகிருஷ்ணா அவன்கிட்ட பேசணும் அப்படி இல்லை. இறைவன் அப்படின்னா நம்ம உள்ளாரே இருக்கார். கொஞ்சம் நம்ம அமைதியாக இருந்து பார்த்தோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பார்ப்போம். நம்முடைய கவனம் எல்லாம் அப்படியே வெளியிலேயே போயிட்டுருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்தராத்மாவை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் அந்தர்யாமி நமக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பார். இப்போ நீ நல்லா படிக்கணும் அப்படின்னா, சுவாமி எனக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல மார்க் வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்தர்யாமி கேட்கும். கடவுள் நமக்கு உள்ளார தான் இருக்கார். அப்படி கேட்கணும். அப்போது நமக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் கற்றுத்தர வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடியது. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், ரீச் அ ஸ்டேட் வேர் யுவர் வெரி ப்ரீத்திங் இஸ் அ ப்ரேயர். நீ விடும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும் அப்படிம்பார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாமே இவர்கிட்ட கேட்குறோம், அவர்கிட்ட கேட்குறோம். கடவுள்கிட்டே நம்ம கேட்குறதுக்கான நமக்கு அந்த ஒரு சக்தி நமக்கு வரணும். கடவுளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். அதுதான் 18வது யானை. வருது, காரியத்தில் ஈடுபடுது, முடிஞ்ச உடனேயே அந்த யானை என்ன அப்படியே போயிடுது. கவனிச்சிங்களா? அது 17 யானை ஒழுங்காக செயல்பட வேண்டும், 17 யானைகளும் முறையாக பங்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்னா அந்த 18வது யானை வரணும். வருது, வேலை செய்கிறது, எல்லாத்தையும் சீரமைக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்குது? அன்அட்டாச்ட், எதுலேயுமே ஒட்டிக்காமல் அப்படியே மேலே போயிடுது. அது மாதிரி நமக்குள் ஒரு தத்துவம் இருக்கிறது, நமக்குள் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. அந்த அம்சத்தை பிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதனால் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அளவற்ற சக்தி இருக்கிறது, ஒவ்வொரு ஆன்மாவிலும் அளவற்ற சக்தி இருக்குது. ஆனால் மனிதன் எதை நம்புகிறான் அப்படின்னா தன்னுடைய உடம்பு பலத்தை மட்டும் நம்புகிறான். போதாது. இந்த 3 இளவரசர்களில் கடைசி இளவரசன் மாதிரி உடல் மட்டுமே. 2வது சில பேர் மனசையும் புத்தியை மட்டும் நம்புகிறாங்க. போதாது, அது 2வது இளவரசன் மாதிரி. இன்னும் சில பேர் பெரிய இளவரசன் மாதிரி எனக்கு ஒரு உயிர் இருக்குது அதை மட்டுமே நம்புகிறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், உனக்கு உயிர் இருந்தால் மட்டும் போதாது, அந்த உயிரில் உயிரோட்டம் இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம்! உயிர் எல்லாருக்கும் தான் இருக்குது, சிற்றுயிராகத்தான் இருக்குது. மகனுக்கும் மகானுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு துணைக்கால். மகன் அப்படின்னா யார்? இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லிடுவோம். மகான் அப்படின்னா இறைவனின் மகன். எவ்வளோ பெரிய விஷயம்! அதாவது பெரிய விஷயம். மகன் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன குடும்பம், ஒரு கணவன் மனைவி, இல்லை ஒரு அப்பா அம்மா, இதோடு முடிச்சுக்கிறது. ஆனால் மகான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் அந்த 18வது யானை வந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இறைவனை நம்பி நாம் காரியம் செய்யணும். ஒவ்வொன்றும் செய்யும் போது அருமையான விஷயங்கள் நடக்கின்றன. ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். மகேந்திரநாத் குப்தர் பெரிய ஒரு பக்தர் இருந்தார். இன்றைக்கி நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் இந்த புத்தகம்லாம் இங்கே இருக்குது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் என்னென்ன பேசினார், என்னென்ன உபதேசம் கொடுத்தார், அவர் எப்படி சிரித்தார், எப்படி பாடினார், எப்படி பக்தி கண்ணீர் வடித்தார், எல்லாமே குறிப்பு வச்சுருக்காங்க. குறிப்பு, அவ்வளோ குறிப்புகள் எல்லாமே இருக்கும். அவர் சாதாரணமாக எப்படி பேசினார், உயர்ந்த பரவச நிலையில் எப்படி இருந்தார், ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் கூட அவர் எப்படி நடந்து கொண்டார். இப்போ நம்ம குடை வைத்திருக்கோம், அம்பர்லா. அந்த அம்பர்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இது. மனிதன் எப்படி இருக்கான், மனிதனுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காந்து தியானம் பண்ண முடியுதா? அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் அப்படி இருந்து பாருங்கள். பஸ்ஸு ஓடும், லாரி ஓடும், எங்கள் மனசுல டிராக்டர் ஓடும், ராக்கெட்லாம் கூட ஓடும் இல்லையா? டிராக்டர் ஒன்றா பரவாயில்ல, ராக்கெட்லாம் ஓடும்.
என்ன ஆகும், அடுத்து என்ன போகும், வீட்டில் போய் சமைக்கணும், என்ன சமைக்கலாம், இப்படி என்னென்னமோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு மனசு குவிப்பது என்பது அவ்வளோ சுலபமான ஒன்றாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தா போகிறோம், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டா போகிறோம், அவர் மனசு அப்படியே ஒன்றிவிடும். ஒருத்தர் ஒரு கொடையை தூக்கிட்டு போகிறார், பெரிய கொடையை தூக்கிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்த்த உடனேயே அந்த கொடையை, அந்த காலத்து கொடை அப்படி பிடிச்சி அப்படியே இழுத்தா வரும், அப்படி மூடலாம். இப்போ பட்டன் மாதிரி கிடையாது, அந்த காலத்து கொடை அப்படியே பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. அந்த கொடை விரிந்த குடை அப்படியே மூடப்பட்டால் அதை பார்த்தோன்னே ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படியே பரவச நிலைக்கு போய்விடுகிறார். கண்கள் அப்படியே குத்திட்டு நிற்கின்றன, உடம்புல அசைவே இல்லை, அப்படியே ஆனந்த பரவச நிலையில் இருக்கார், அப்படியே இருக்கார். அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அது அப்படியே இருக்கார். அவர் என்ன இருக்குது இதில், விரிந்த குடை அது மூடப்பட்டவுடன் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் பறந்து கிடந்த மனசு அப்படியே ஒருமுகப்பட்டால் எப்படி இருக்கும், அந்த ஒரு நிலைக்கு போகிறார். விரிந்து அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்த மனசு அப்படியே குவிவது, அந்த ஒரு விரிந்த குடை அப்படியே சுருங்கினால் எப்படி இருக்கும், மனசும் அதே மாதிரி அவருடைய மனசு அப்படி இருந்ததாம். ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா கூட போகிறோம், அவருடைய மனசு அப்படியே குவிந்து விடும். ஒரு கணம் நினச்சி பாருங்கள், மனிதனுக்கு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து தியானம் செய்யணும் என்றால் எவ்வளவு சிரமமாக இருக்குது, எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வருது. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்படி இருக்கார் பாருங்கள், இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போது என்ன நமக்கு வேண்டும் அப்படின்னா, உடல், உள்ளம், உயிர், இந்த உயிர், இந்த மூன்றுமே ஒழுங்காக இருக்கணும், ஒருமையுடன் இருக்கணும், ஒன்றை நோக்கி போக வேண்டும். அந்த மாதிரி போகும் பட்சத்தில் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அதுதான் ஆன்மீக பரவசமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் நம்ம வயது ஏற ஏற, ஆரம்பத்தில் சின்ன வயசில் நம்ம உடம்பை வளர்த்தோம் இல்லையா, உடம்பை வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். 21 வயசு வரையும் உடம்பு வளருது, அதுக்கு மேலே வளர்றதில்லை. அதுக்கப்புறம் என்ன, மனசு பெருசாக வளரணும், பெருசாக வரணும். மனசு பெருந்தன்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் மனசும் அறிவும் ஒரு 30 வயசு வரைக்கும் நல்லபடியாக வளர்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி உயிர் வளர்க்க கற்றுக்கணும். உயிரில் அவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. உயிர்னால் நமக்கு என்ன, ஒன்று பிறந்த உடனே உயிர் இருக்கிறது தெரியுது, இல்லை போன பிறகு போயிடுச்சுன்னு தெரியுது, இவ்வளோ தான். ஆனால் உயிர் என்பது அது அப்படி இல்லைன்னா, அது 18வது யானை மாதிரி, இருக்கிற வரைக்கும் தெரியாது, போச்சுன்னா அப்போ தான் தெரியும். தூங்கையிலே வாங்கின மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 18வது யானை அப்படிங்கிற இறை சிந்தனை, இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும். இந்த மகேந்திரநாத் குப்தர் என்ன பண்ணுறார், அமுதமொழிகள் தொகுத்தவர், அவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப அணுக்கத் தொண்டராக இருக்கிறார். ரொம்ப நிறைய சேவை செய்வார். ஸ்ரீராமகிருஷ்ணரே அவருக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவர்கிட்ட தான் சொல்வார், எனக்கு 2 கர்ச்சிப் கொண்டு வாயேன் அப்படின்னா கொண்டு வருவார் அவர். அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே ரொம்ப பர்சனல் இதெல்லாம் செய்வார், பர்சனல் விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்வார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறார், ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அந்திம காலம், இன்னும் கொஞ்ச நாளில் தான் அவர் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிடுறாங்க. அதனால் என்ன செய்கிறார், மகேந்திரநாத் குப்தர் தனது குருவும் தெய்வமுமான ஸ்ரீராமகிருஷ்ணரை காலையிலையும் சாயந்தரையும், அவர் ஸ்கூல் டீச்சர், அந்த ஸ்கூல் நேரம் போக மற்ற நேரங்கள்லாம் அவருக்கு சேவை செய்கிறார். நிறைய கவனம், நிறைய நேரம், நிறைய சக்தி கொடுத்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் என்ன ஆகுது, இவருடைய ஸ்கூலை சரியாக கவனிக்க முடியல. அந்த மாதம் ரிசல்ட்டு போயிடுச்சு, ஸ்கூலில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, வித்யாசாகர் அப்படிங்கிறவர், அவர் ஒரு பெரிய கல்விமான். ரிசல்ட்டு போன உடனேயே இவர் என்ன பண்ணுறார், அந்த மகேந்திரநாத் குப்தர் என்கிறவரை கூப்பிட்டு, ஆசிரியர், ரிசல்ட்டு போனதுக்கு நீ தான் காரணம், நீ அடிக்கடி டெய்லி போய் நீ ஸ்ரீராமகிருஷ்ணரை போய் பார்க்குற, அதனால் உனக்கு கவனம் கொடுக்க முடியல,
அதனால் உன்னுடைய கவனம், உன்னுடைய சக்தி, உன்னுடைய சிந்தனை எல்லாமே அங்கே தான் இருக்குது. நீ கொஞ்சம் ஸ்கூலை கவனி அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை என்னுடைய குருவோட சேவை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொன்ன உடனே, இல்லைப்பா நீ இங்கே தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறார், மகேந்திரநாத் குப்தர் உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிடுறார். உடனே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு இனிமேல் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். வந்துட்டு இவர் ஏன் அப்படி வந்தார்னா, எனக்கு சம்பாத்தியத்தை விட என்னுடைய குருவுக்கான சேவை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு, இறைவனுக்கான சேவை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்துடுறார். எப்போவுமே இறைவனுக்காக நாம் ஒன்றை துறக்கும் போது இறைவன் நம்ம கை விட்டுடுவாராம். என்னை நம்பி இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், அவர் பார்க்குறார். ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி அவர் எனக்கு ரொம்ப ரிசல்ட் போயிடுச்சு, அதனால் சொன்ன உடனே நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, கரெக்ட், நல்லது செஞ்சேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும், வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன்னா நல்லது செஞ்சேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே போகுது. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய சீடனான மகேந்திரநாத் குப்தருக்கு அவனுக்கு வேறு சம்பாத்தியம் கிடையாது, பெரிய குடும்பம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறதால என்ன பண்ணுறது, இவன் எப்படி சம்பாதிப்பான், எப்படி அவன் சாப்பிடுவான் அப்படியெல்லாம் அவரும் யோசிக்கிறார், கவலைப்படுறார். எல்லார்ட்டையும் வேற சொல்லிகிட்டு இருக்கார், அவனுக்கு வேலை போயிடுச்சு, ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு. இதற்கு நடுவில் இன்னொருத்தர் ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது என்னென்னா, ஹிந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனுக்காக, இறைவனுடைய பெயரால், இறைவனுக்கு சேவை செய்வதற்காக, இறைவனுடைய திருநாமத்தால் நீ ஒன்றை துறக்கும் போது இறைவன் அதை விட கூடுதலாக ஒன்றை கொடுப்பான் அப்படிங்கிறது இந்து மதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் நிரூபணம் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. எங்கே தெரியுமா வேலை கிடைக்குது, ஹிந்து ஸ்கூல்லே கிடைக்குது. ஹிந்து மதம் எதை நம்புதோ, எதை சொல்லுதோ அந்த பேரில் இருக்கக்கூடிய ஹிந்து ஸ்கூலில் வேலை கிடைக்குது. முன்னாடி அவருக்கு அந்த காலத்து சம்பளம் 100 ரூபா. இப்போ புது இடத்துல வேலை கிடச்சிருக்கு 110 ரூபா. நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல. 2 மணி நேரத்தில் நம்ம 1 மணி நேரத்தில் நம்ம சம்பாதிச்சிருவோம் 110 ரூபா எல்லாம். அந்த காலத்தில் மாத சம்பளமே அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது ஒரு வாரம் போகிறார். ஒரு நாள் மாடியில் அவர் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று கீழேருந்து ஒருத்தர் கூப்பிட்றார். போய் பார்த்தா ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதம் யார்கிட்டேருந்து வந்தது பார்த்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு ஒரு பெரிய தேச தலைவர், அந்த தலைவர்கிட்டேருந்து வந்திருக்கு. அவர் பெரிய கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கார். பார்க்குறார், நீ என்னை சந்திக்கிறியா அப்படின்னு கேட்குறார். சரின்ட்டு அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரிய கல்லூரி நிர்வாகி, அவர் கூப்பிட்றாரு. என்ன விஷயம் அப்படின்ட்டு போய் பார்த்தா, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ எங்கள் கல்லூரியில் சேர்ந்து ஒரு பேராசிரியருக்கான வேலையை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறார். எப்படி இருக்கும், இழந்தது ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் தொழில், 100 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் இடையில் கிடச்சது என்னன்னா 110 ரூபா சம்பளம். இப்போது பானர்ஜி ஸ்கூல், ரிப்பன் காலேஜ், இப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி காலேஜ்னே இருக்குது, இன்றைக்கி இருக்குது அந்த காலேஜ். அந்த கல்லூரியில் இப்போ அவருடைய சம்பளம் 300 ரூபாய். 100 ரூபா எங்கே இருக்குது, 300 ரூபா எங்கே இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க, நான் போகலாமா அப்படின்னு. நல்லது தான் செஞ்சேன் அப்படின்னா என்னன்னா, இறைவனுடைய பெயரால் நாம் காரியம் மாற்றும் போது நமக்கு எதுவும் வீணாகி விடாது. ஒவ்வொன்றையும் நாம் நல்ல விதமாக நாம் கொஞ்சம் கேட்டுக்கணும், கடவுள்கிட்ட கொஞ்சம் கேட்கணும். நாம் என்னுடைய தனி மனிதர் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம், என்னுடைய உயிர், இந்த 3மே நன்ற ஒன்று சேர இணக்கமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, வணக்கம் சொல்கிறோம் இல்லையா, எப்படி சொல்கிறோம் நம்ம வணக்கம், இப்படி சொல்கிறோம். இது 2 சேர்ந்து, கை 2 சேர்ந்து சொல்லும்போது இது அறிவை குறிக்கிறது, இது அன்பை குறிக்கிறது. 2ம் சேர்ந்தால் ஆற்றலை பெறுகிறோம். அன்பு, அறிவு, ஆற்றல், இந்த 3ம் சேர்ந்து இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக பிரகாசிக்கும். இந்த புத்தாண்டில் நம்ம எப்படி இருக்கணும்னா, இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டியாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்முடைய எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கட்டும். உள்ளம் ஆனந்தமாகவும் அன்பாகவும் இருக்கட்டும்.
ஆற்றல் நிறைந்ததாக இருக்கட்டும். ஒரு சின்ன ஒரு மார்க்கு குறைஞ்சிட்டாலும் நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி தவிக்கிறாங்க இல்லையா? ஒரே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலன்னா பெரியவங்கள்லாம் எப்படி ஆடி போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மனசுங்கிறது திடமாக இருக்கட்டும். சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்ல, இன்றைக்கி நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளெல்லாம் போட்டிருப்போம். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது உடல், அந்த உள்ளம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பு, அறிவு, ஆற்றல் மூன்றும் இருக்கிறதாக இருக்கணும். உயிர் எப்படி இருக்கணும்? சிற்றுயிர், என்னை பற்றியே நான் யோசிக்கிறது இல்லாமல் சிற்றுயிர் பேருயிராக மலர வேண்டும். அப்படி மலர்ந்தால் என்ன ஆகும்? அன்பு, அமைதி இதெல்லாம் நமக்கு வரும். நம்மை பார்த்த உடனேயே மற்றவங்களுக்கு அது வரும், அந்த அன்பாக வரும். இவங்ககிட்ட போனால் அன்பாக இருக்கலாம், இவங்ககிட்ட போனால் கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் நாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்முடைய உள்ளம் ஆனந்தமாக இருக்கட்டும், நம்முடைய உயிர் இதிலேயே இந்த உடம்புலேயே சிக்கிக்கொண்டிரு இல்லாமல் பரந்துபட்டதாக இருக்கட்டும், பேருயிராக மலரட்டும். அதுக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு அருளட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து, இந்த பிரார்த்தனைங்கிறது நமக்கு இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம உலகம் தழுவியதாகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைக்கி நம்முடைய அடுப்பு எரிய வேண்டும் என்றாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாரோ, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எவரோ, அல்லது ஈரானில் இருக்கக்கூடியவரோ, இடையில் இருக்கக்கூடிய எண்ணற்றவர்கள், அவங்க நம்ம அடுப்பு எரியணும்னா அவங்க நெஞ்சத்தில் ஈரம் இருக்கணும். புரியுதா? நம்ம அடுப்பு எரியணும்னா என்ன அர்த்தம்? அவங்க சண்டை போட்டால் நமக்கு என்ன கிடைக்காது? கேஸ் கிடைக்காது, அப்புறம் இதுவே கிடைக்காது, உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கிடைக்காது. அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும்னா நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. உடனே நமக்கு ஒரு அவநம்பிக்கை வரலாம், நான் பிரார்த்தனை பண்ணால் என்ன ஆகிட போகுது? அப்படி இல்லை. இந்த மாதிரி பிரார்த்தனைகள், நம்முடைய பிரார்த்தனைகள் ஆழமாக இருப்பது ஒன்று, திடமாக இருப்பது. மனோசக்தி அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நம்ம யாரும் இது பண்ணுறதில்ல. கெட்ட விஷயங்களில் மனோசக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம், நல்ல விஷயங்களை நான் ஒன்று சிந்தித்தேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த திட புத்தி நமக்கு வேணும். திட புத்தி வேண்டும் என்றால் நமக்கு இறைவனிடத்தில் திட விசுவாசம் நமக்கு வேண்டும். நான் நம்புகிறேன், கடவுளை நம்புபவன் நான் அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட பதவி பிரமாணம் எடுக்கணும்? நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் பொறுப்புள்ள ஒரு பிரஜை. அதான் பதவி பிரமாணம். இன்றைக்கி புத்தாண்டில் நாம் எடுக்க வேண்டிய பதவி பிரமாணம் என்னவென்றால், இது வரைக்கும் நம்ம சாதாரணமாக இருந்துட்டோம், இனிமேல் நாம் அப்படி இருக்க முடியாது. பொறுப்புள்ள சமுதாய பிரஜையாக நான் பதவி ஏற்கிறேன், பொறுப்புள்ள குடும்ப தலைவனாக பதவி ஏற்கின்றேன், பொறுப்புள்ள படிக்கும் மாணவனாக பதவி ஏற்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி எடுத்தோம் என்றால் என்ன ஆகும்? நமக்கு உயர் பதவி கிடைக்கும், இறைவனுடைய கருவியாக நாம் மாறுவோம், இறைவனுடைய பக்தனாக மாறுவோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய புத்தி, நம்முடைய சிற்றறிவு மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அந்த பேரறிவும் நமக்குள் புகுந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பெறுவோம். சமுதாய பணிகள் செய்யக்கூடியவங்க இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எப்போவுமே எல்லாமே நாம் திட்டமிடுகிறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் எல்லாமே பண்ணிவிட்டு, இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதம் அந்த வைத்தியர்கள் என்ன செய்வாங்க? பேஷண்ட்டு வருவார், என்ன பிரச்சனை எல்லாமே கேட்டுக்குவாங்க, என்ன மருந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. யோசனை பண்ணிவிட்டு மருந்தெல்லாம் சின்ன சின்ன டப்பாவில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு நோயாளி இப்படி இருப்பார், மருந்தெல்லாம் இங்கே இருக்கும். அங்கே ஒரு தன்வந்திரி பகவான், நோயாளிகள், அதாவது ஆயுர்வேதத்தில் தன்வந்திரி பகவான் தான் முக்கியமான தெய்வம். நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தன்வந்திரியை வணங்கணும். தன்வந்திரி பகவானுடைய சந்நிதி இருக்கும், இந்த மாதிரி கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மருந்தெல்லாம் அங்கே வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த நோயாளி இந்த பிரச்சனையோடு வந்தான், இந்தந்த மருந்துகளை நான் கொடுக்கிறேன், ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் மைன்,
என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன், அது எழுதியது என்னுடையது. ஆனால் அவன் நோயிலிருந்து விடுவிக்க வேண்டியது இறைவா உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுலேருந்து எடுத்து கொடுத்தோம்னா அவன் ஜென்மத்துக்கு அந்த நோய் வரவே வராது. என்னன்னா அந்த 18வது யானை அவருடைய வாழ்க்கையில் புகுந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னையிலேருந்து, இந்த புத்தாண்டிலிருந்து நாம் இறை சார்ந்த அப்படின்னா சின்ன சின்ன பிரார்த்தனைகள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, கடவுள்கிட்ட வேண்டிங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. அதாவது பயம் வரத்து நேரத்தில் ஒரு பிரார்த்தனை வந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வர ஆரம்பித்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இறை சார்ந்த, கடவுள் நம்பிக்கை உள்ள, தைரியமும் விசுவாசமும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் உடைய ஒரு வாழ்க்கை நமக்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த புத்தாண்டிலிருந்து அமைத்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.